ராஜபக்ச கூட்டத்தில் நாட்டை தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி இந்த நாட்டு ஜனநாயக ரீதியாக தேர்தலினூடாகத்தான் மக்களின் வாக்குகளினூடாகத்தான் அரசாங்கம் இன்று அமைந்துள்ளது. அவர்கள் நினைக்கிறார்கள் தேர்தல்களில் வெல்ல முடியாது, இதுவரை காலம் அரசியல் செய்திருக்கிறார்கள், மக்களுடைய வாக்குகளால் தான் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுகின்றார்கள், யாரும் கையளிப்பதில்லை. இன்று மக்கள் மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை இந்த ஊழல்வாதிகளை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுடன், அதே நேரம் மக்களுடைய பணங்களை திருடியவர்கள், குற்றங்களை இழைத்தவர்கள், ஆட்சி அதிகாரங்களுக்காக பலர்களை கொலை செய்யும் சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள் என்று அது அம்பலமாக தெரிய வருகிறது. அந்த நேரத்தில் இன்று எங்களிடமே கேட்கிறார்கள், மக்களுடைய வாக்கினூடாக தேசிய மக்கள் சக்தி இன்று அரசாங்கம் அமைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் இவ்வாறான கேள்வி என்பது ஒரு நகைச்சுவைக்கானது பதிலாகத்தான் இருக்கிறது. மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நினையுங்கள், யாரும் அவர்களிடம் நாங்கள் கொடுக்க போகிறது இல்லை. அதே நேரம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள். எதிர்வரும் காலத்திலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி தான் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று கூறுகிறோம். இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்ட பார்லமெண்ட் கலந்து கொண்டிருந்தார். இது சம்பந்தமாக அது தொடர்பாக நாங்கள் கதைக்க வேண்டியில்லை. இரண்டாவது ஒரு ஜோக்கர் இருப்பார் தான் இருப்பார். நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்து விட்டோம். அவர்கள் இன்று பப்ளிக்காயே இன்றைக்கு தெரியுது. அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபால ஐயா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவர்களே, யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, வடக்கு மாகாணத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அவர்களே, யாழ் மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அவர்களே, அரசாங்க அதிபர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், அனைத்திற்கும் மேலாக எங்களினுடைய பொதுமக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். 1866ஆம் ஆண்டு இலங்கையிலே இந்த போலீஸ் திணைக்களமானது உருவாக்கப்பட்டது. சரியாக 100வது ஆண்டு 1966ஆம் ஆண்டில் இந்த கோப்பாய் பிரதேசத்தினுடைய இந்த போலீஸ் நிலையம் தற்காலிகமான இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு 160வது ஆண்டு கோப்பாய் போலீஸ் நிலையம் உருவாகி 60வது ஆண்டில் இந்த நிலையம் புதிதாக இங்கு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் பெருமைப்பட வேண்டிய விடயம். அதற்காக உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட எங்களுடைய அரசாங்கத்தினருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே உலகளாவிய ரீதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு என்பது பாரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பொதுமக்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாக அளவீடு செய்வதாக குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் என்பது கணிக்கப்படுகின்றது. அதாவது உலகளாவிய சமாதான குறிகாட்டி என்பது பொதுமக்களினுடைய பாதுகாப்பு நிலை தொடர்பாக அறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அந்த குறிகாட்டியை பொறுத்தவரையில் 2022ஆம் ஆண்டுகளில் இலங்கையினுடைய 90வது இடம். தென் ஆசிய வலயத்தில் இலங்கை பெற்றுக்கொண்ட இடம் 3வது இடம். 2024ஆம் ஆண்டு ஒரு அரசியல் அரசாங்க மாற்றத்தின் பின்னராக இன்றைக்கு 2026ஆம் ஆண்டில் அதே குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் GPI-யில் இலங்கை பெற்றிருக்கக்கூடிய இடம் 67. கிட்டத்தட்ட 23 இடங்கள் வேகமாக முன்னேறி 67வது இடத்தில் இப்பொழுது இலங்கை இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், இலங்கையில் பொதுமக்களினுடைய பாதுகாப்பு என்பது குறித்த இந்த 1.5 ஆண்டு காலங்களுக்குள் அதிகமாக முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் தொடர்பாக பேசுகின்ற பொழுது 3 விடயங்கள் முக்கியமாக கொள்ளப்படுகின்றது. ஒன்று, அரசியலினுடைய ஸ்திரத்தன்மை. இரண்டாவது, ஏற்படக்கூடிய குற்றங்களில் இருந்து மக்களை, சமூகங்களை பாதுகாக்கின்ற நிலைமை.
மூன்றாவது இந்த சைபர் கிரைம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்நிலை குற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்கின்ற நிலைமை. இந்த மூன்று நிலைகளிலும் அரசியலினுடைய ஸ்திரம் என்பதில் 24.25 வீதமானது இந்த இலங்கை இந்த 1.5 ஆண்டுகளில் முன்னேறி இருக்கின்றது. அதற்கு சான்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பீஸ் கீப்பிங் என்று சொல்லப்படுகின்ற சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான நிதி கொடுப்பனவில் இலங்கையானது கிட்டத்தட்ட 40.5% மேலதிகமான ஒதுக்கீட்டை பெற்று இலங்கை ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்ற நாடாக அரசியல் ஸ்திரத்தன்மையில் 50%க்கு மேல் 25%க்கு மேலான ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றது. அது தவிர மக்களினுடைய பாதுகாப்பு என்கின்ற வகையில் இலங்கை அரசாங்கமானது போலீசாரினை கிட்டத்தட்ட 600 போலீஸ் நிலையங்களில் 43 போலீஸ் டிவிஷன்களில் ஏறத்தாழ 84,000க்கு மேலதிகமான போலீசாரை சேவையில் ஈடுபடுத்தியது மட்டுமல்லாது ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைப்பு என்கின்ற ஒன்றை நிறுவி குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 435 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 2 பாதுகாப்பு வலயங்கள் தவிர்த்து 423 கிராம சேவையாளர் பிரிவுகளில் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன்படி இலங்கை முழுவதிலும் கிட்டத்தட்ட 14,000 பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள், 84,000 நேரடி போலீஸ் உத்தியோகத்தர்களை தாண்டி 14,000 கிராமங்களிலும் குறைந்தபட்சம் 15 பேர் கொண்டதாகிய குழுக்களை உள்வாங்கி இந்த பொதுமக்களினுடைய பாதுகாப்பு தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சைபர் கிரைம். எங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்நிலை குற்றங்கள் தொடர்பாக பாரிய அளவிலான சட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது இலங்கையில் அதன் கீழ் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதனால் இந்த உலக பாதுகாப்பு சுட்டனில் இலங்கை 23 படிநிலைகள் முன்னேறி 1.5 ஆண்டுகளில் 67வது இடத்துக்கு சென்றதோடு மட்டுமல்லாது தென்கிழக்காசிய பிராந்தியத்தினுடைய பூட்டானுக்கு அடுத்ததாக 2வது நாடாக பொதுமக்கள் பாதுகாப்பில் நிலவி வருகின்றது என்று சொல்லி சொன்னால் இத்தனை விடயங்களையும் இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இதனூடாக இந்த காவல்துறையினர் மக்களோடு இணைந்து செயற்படுகின்ற தன்மை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் மக்கள் இன்னமும் இந்த போலீஸ் திணைக்களத்தின் மீது அபரிமிதமான நம்பிக்கையை ஏற்படுத்தாத நிலை என்பதும் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் பல இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட யுத்தம், அதன் பின்னராக கைமாற்றப்பட்ட சிவில் நிர்வாகம், தொடர்ச்சியாகவும் அந்த யுத்தத்தின் வடுக்களினால் பாதிக்கப்பட்ட அச்சத்தில் இருந்து வெளிவராத ஒரு தன்மை. இரண்டாவதாக மக்கள் போலீசாரோடு இணைந்து செயற்படுவதற்கு இன்னமும் நம்பிக்கை கொண்டு முன்வராத தன்மை. அதற்கு பிரதான காரணம் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற செயற்பாடுகள் செய்ய வேண்டிய கடப்பாடு இருந்திருக்கின்றது. பிரதேசத்தினுடைய பணக்காரர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய தேவை இந்த போலீஸ் நிலையங்களுக்கு இருந்திருக்கின்றது. கடன் கொடுப்பவர்கள், வட்டி கொடுப்பவர்கள், ஆயுத குழுக்களை வைத்து இயக்குகின்றவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டிய சம்பவங்கள் கடந்த காலங்களில் அதிகமாக நடந்ததன் விளைவாக சாமானிய பொதுமக்கள் இந்த போலீசாரோடு இணைந்து செயற்படுவதில் பல்வேறு வகையான இன்னல்களை அனுபவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி வருகின்றது. அதை நாங்கள் மிகவும் நம்புகின்றோம். இன்றைக்கு அந்த நிலை மாறி வருகின்றது. ஆனால் சில இடங்களில் பழக்க தோஷங்களினால் போலீசார் மாறியிருந்தும் கூட தங்களுக்கு முன்னர் கிடைத்த அந்த மரியாதைகளுக்காக இன்னமும் பின்னால் இருப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நீங்க வேண்டுமாக இருந்தால் மக்கள் போலீசாரோடு கைகோர்க்க வேண்டும். மக்கள் போலீசாரினுடைய நல்ல நிகழ்வுகள், துக்கமான நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மக்கள் பங்கு பெற்ற வேண்டும். இன்றைய நிகழ்வு இங்கு நடைபெறுகின்றது என்று சொல்லி சொன்னால் இதற்குரிய அனைத்து செயற்பாடுகளையும் கோப்பாயில் இருக்கக்கூடிய மக்கள் செய்கின்ற பொழுது மக்களுக்கும் இந்த போலீசாருக்கும் இடையிலான தொடர்பு என்பது அதிகரித்து செல்லும்.
அந்த வகையில் போலீசார் தற்பொழுது முழுமையாக தங்களினுடைய கடமையை சுதந்திரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித அரசியல் தலையீடுகளும் அல்லாது செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் இடம்பெறுகின்ற சில தவறான செயற்பாடுகள் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தொடர்ச்சியான ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி வருகின்றது. அதனை குறைக்க வேண்டியது எங்களினுடைய பிரதானமான கடமையாக இருக்கின்றது. ஆக இங்கு வந்திருக்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் தயவு செய்து தாங்கள் தங்களினுடைய பலத்தினை பெற்றுக் கொள்ளாத வரை போலீசாரினால் முழுமையாக தங்களினுடைய கடமையை மேற்கொள்ள முடியாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அரசாங்கம் இந்த போதைக்கு எதிரான ஒரு பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த போதையினுடைய தாக்கம் குறைவடைந்திருக்கின்றது. இதனை தனியே போலீசாரினால் மட்டும் செய்துவிட முடியாது. கலாச்சாரங்களின் பின்னால் பல்வேறு வகையான விடயங்களினை நாங்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தாமல் மறைத்துக் கொண்டிருக்கின்றோம். போலீசார் இன்றைக்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே மக்களாகிய நாங்கள் இந்த போதை என்பதனை இல்லாது ஒழிப்பதற்காக போலீசாரோடு கைகோர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் தொடர்ச்சியாக செயற்பட வேண்டும். ஏற்கனவே எங்களினுடைய போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டது போல இப்பொழுது போலீசாரில் ஆட்சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் பேசுகின்ற சகோதர சகோதரிகள் அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதன் வழி எங்களினுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த போலீசாரினுடைய வெற்றிடத்தினை, குறிப்பாக 600 பேரை கொண்டு இயங்கக்கூடிய இந்த பிராந்தியங்களினுடைய போலீஸ் சேவையை பலமாக்க அனைவரும் முன்வர வேண்டும். இந்த போலீஸ் திணைக்களமானது கோப்பாயினுடைய ஒரு மாதிரி போலீஸ் நிலையமாக தன்னுடைய சேவையை வழங்க எல்லாம் வல்ல பலமும் சக்தியும் கிடைக்க வேண்டும் என கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். இன்றைய கோப்பாய் போலீஸ் நிலையத்தினுடைய சிறப்பு விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் கௌரவ ஆனந்த விஜயபாலா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற போலீஸ் திணைக்களத்தினுடைய போலீஸ் மா அதிபர் அவர்களே மற்றும் அரசாங்க அதிபர் அவர்களே, யாழ் மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அவர்களே மற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களே, பிரதி போலீஸ் மா அதிபர்களே மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களே, வட மாகாணத்தினுடைய இராணுவ தளபதி அவர்களே மற்றும் இங்கு வருகின்ற பெரியோர்களே, ஏனைய இராணுவ போலீஸ் அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இன்று நாங்கள் ஒரு பாரிய ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காண்கின்றோம். நான் அரசாங்க அதிபராக இருந்து எங்களுக்கு பல முறைப்பாடுகள் வரும். இப்பொழுதும் சில முறைப்பாடுகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. என்னவென்று சொன்னால், போலீஸ் நிலையங்களத்துக்கு செல்லுகின்ற பொழுது தங்களுடைய குறைபாடுகளை ஏற்பதில்லை என்பதை சொல்வார்கள். அது மட்டுமல்ல, எவர் பிழை செய்தார்களோ குற்றம் இழைத்தார்களோ அவர்கள் தான் அந்த போலீஸ் திணைக்களத்தினுடைய அந்த போலீஸ் நிலையத்தினுடைய நண்பர்கள் என்று சொல்வார்கள் என்று ஒரு வழக்கம் இருந்தது. இன்று அது நிச்சயமாக மாறி இருக்கிறது. உண்மையிலே அதுக்கு காரணம் இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இதனுடைய இன்றைய ஜனாதிபதியாக இருக்கின்ற மேதகு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலே ஒரு வித்தியாசமான பாணியிலே இது போய்கொண்டிருக்கிறது. உங்களை எனக்கு தெரியும். அந்த வகையிலே இன்று நாங்கள் பல முக்கியமான முன்னிலை நான் பாராட்டுகின்றேன். இங்கே இருக்கின்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் பிரதி போலீஸ் மாதிபர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் ஒரு நல்ல சேவையை இங்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நான் உண்மையிலே பாராட்டுகிறேன் அவர்களை. என்றால் ஒரு பாரிய ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த குழுக்கள், அந்த வாழ்வட்ட குழுக்கள் இப்பொழுது மிகமாக குறைந்து விட்டது, அடக்கப்பட்டு விட்டது. மற்றும் மற்ற ஏனைய நிகழ்வுகள் கூட மிக அளவிலே வெகுவாக குறைந்திருக்கின்றன. வகையிலே இது ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே
இந்த போலீஸ் நிலையம் கிட்டத்தட்ட 66ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட போலீஸ் நிலையம் இன்றுதான் இப்போ கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு பின்னர் ஒரு நிரந்தரமான இடம் இந்த போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே போலீஸ் நிலையத்தை மேலே வளங்கள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கும் ஒரு ரிசோர்ஸஸ் சரியாக இல்லை என்று சொன்னால் கடமையை செய்வதில் பிற பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை அந்த வகையிலே இது ஒரு வளத்தை அவர்களுக்கு பௌதிக வளங்களை மேம்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்விலே உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன் என்னென்னு சொன்னால் பலவிதமான நடவடிக்கைகள் இப்பொழுது விரைவாக எடுக்கப்பட்டது. எனக்கு முதல் பேசிய திரு கபிலன் அவர்கள் குறிப்பிட்டது போல பலவிதமான மாற்றங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மக்களுடைய சேவைகள் சரியான முறையில் கிடைப்பதற்கு வழி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அண்மையிலே நானும் கௌரவ இங்கே எங்களுடைய யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற இணைப்பு கௌரவ அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் ஒரு நாள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நாங்கள் ஒரு மணல் சட்ட ரீதியாக நடக்கின்ற ஒரு இடத்துக்கு சென்று அதை பிரதி போலீஸ் மாவட்டோட கதைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், முன்னேறின்ற அரசியல்வாதிகள் அந்த கடத்தலர்களை காப்பாற்றுவதற்கு தான் வருவார்கள், நீங்கள் கள்ள மணலை தடுக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்க வேண்டும் அவர் பெருமையாக சொன்னார். அந்த வகையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பல விதமான இதிலே எந்த விதமான ஒரு அரசியல் தலையீடுகளும் இங்கே இருக்கவில்லை. இந்த மணல் கொள்ளையாளர்கள் ஈடுபடுவது எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லை, எந்த விதமான ஒரு தலையீடும் இல்லை. ஆனால் அந்த வகையிலே ஒரு மாற்றம் இருக்கின்றது. இந்த மாற்றம் இன்னும் சில மாற்றங்களை செய்யப்பட வேண்டும். விரைவிலே அந்த மக்களுடைய அபிலாசைகள் மக்களுடைய நம்பிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அவை எதற்கு முதல் பேசியவர்கள் போல போலீஸ் அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போல மக்கள் போலீஸ் திணைக்களத்தோட இறுக்கமாக நெருங்கிய ஒரு நட்பை கொண்டிருந்தால் தான் வேலை செய்ய முடியும். போலீஸ் திணைக்களத்தினாலே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. அவை மக்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு கிடைக்க வேணும். மக்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு கிடைத்தால்தான் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும். அவை அந்த வகையிலே நான் இங்கே இருக்கின்ற எல்லோரும் இணைந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற போதிய தரவுகளை நாங்கள் பயந்து கொண்டு இருந்தால் உண்மையிலே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காண முடியும். அந்த வகையிலே இந்த கோப்பாய் போலீஸ் நிலையம் ஒரு நிரந்தர இடத்திலே வந்திருக்கிறது. அவை இது தன்னுடைய எதிர்காலத்திலேயும் மிக சிறந்த சேவைகளையும் மக்களுடைய நன்மதிப்பை பெருகிட்டு ஒரு சிறந்த உயரிய இடத்தை அடைய வேண்டும் என்று கேட்டு நான் உரிய நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.